ஸோ வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 12th கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ இதில் இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டே. யுனைடெட் நேஷன்ஸ் டே ஃபார் சவுத் கோஆபரேஷன். ஸோ இந்த டேயோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா 1974 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதாவது யுஎன்டிபிக்கு கீழே, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் யூனிட். எதுக்காக அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்குள்ள டெக்னிக்கல் கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் சவுத் கோஆப்ரேஷன். ஸோ இதுதான் நம்ம யுனைடெட் நேஷன் டே ஃபார் சவுத் கோஆப்ரேஷன் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த டேவோட தீம் என்ன அப்படின்னா a better tomorrow with South Cooperation. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ செப்டம்பர் 12 எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்? யுனைடெட் நேஷன் டே ஃபார் சவுத் கோஆப்ரேஷன். அதோட இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா a better tomorrow with South கோஆப்ரேஷன். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம்னா என்ன அப்படின்னா 70 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்குற திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம். ஸோ இதில் வருமானம் ஒரு வரம்பா அப்படின்னு பார்த்தா வருமானத்தை அடிப்படையா எடுத்துக்காம 70 வயசுக்கு மேல எல்லாரும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இலவச மருத்துவ காப்பீடு வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம். ஸோ இதுல எவ்வளவு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா 5 லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தராங்க. ஸோ இதுல எத்தனை கோடி மக்கள் பயனடைறாங்க அப்படின்னா 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுவாங்க. ஸோ ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம்னா என்ன அப்படின்னா 70 வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்குற திட்டம் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டம். அடுத்து வெம்பக்கோட்டையில அகழாய்வு நடந்துட்டு வருது. ஸோ இதுல 3ஆம் கட்ட அகழாய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சுடுமண்ணாலான கூம்பு வடிவ குவளைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர். ஸோ அங்க விஜய கரிசல் குளம்ல தான் இந்த அகழாய்வு நடந்துட்டு வருது. ஸோ 2ஆம் கட்ட அகழாய்வுலையும் சுடுமண் முத்திரை விளக்குகள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ செப்டம்பர்ல 3ஆம் கட்ட அகழாய்வுல சுடுமண்ணாலான கூம்பு வடிவ குவளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து ஜிஎஸ்டி. ஸோ 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில. ஸோ ஜிஎஸ்டியை பற்றி சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஜிஎஸ்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1st ஜூலை 2017. இது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னால ஆக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டால வந்தது அப்படின்னா 101 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 2016 இது கான்ஸ்டியூஷனல் பாடி ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க எந்த கண்ட்ரி அப்படின்னா பிரான்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டின்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னா ஆர்டிகல் 279A கீழே வரும். ஸோ இது யார் ஹெடட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ். இவங்க மட்டும் இல்லாம யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ்ல உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் அல்லது வேற ஏதாவது மினிஸ்டர்ஸும் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஸோ செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் எங்க இருக்கும் அப்படின்னா அதுவும் நியூ டெல்லியில தான் இருக்கு. ஸோ யூனியன் ரெவென்யூ செக்ரட்டரி தான் யூனியன் ரெவென்யூ செக்ரட்டரி. அவங்க தான் எக்ஸ் அஃபிஷியோ செக்ரட்டரி ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ யூனியன் ரெவென்யூ செக்ரட்டரியா யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட எக்ஸ் அஃபிஷியோ செக்ரட்டரின்னு சொல்லுவோம். ஸோ எத்தனை ரேஞ்சஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு அப்படின்னா 0%, 5%, 12% and 18% and 28%. ஸோ அஞ்சு விதம். ஸோ 0%, 5%, 12%, 8%, 28% இருக்கு. ஸோ இதுல இந்த கவுன்சில் மீட்டிங்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கேன்சர் ட்ரக்ஸோட டாக்ஸை கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரக்ஸ்
கேன்சர் ட்ரக்ஸோட டாக்ஸ் ரேட்டை 12%லேருந்து 5%ஆக ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வேற என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார் சீட்ஸோட ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜை 18%லேருந்து 28%ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ கேன்சர் ட்ரக்ஸோட பர்சன்டேஜை 12%லேருந்து 5%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. கார் சீட்ஸோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 18%லேருந்து 28ஆக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அடுத்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு யார் கொடுப்பாங்க பெரும்பாலும் அப்படின்னா செவிலியர்களுக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த வருடம் 15 செவிலியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ன்றது தமிழ்ல கை விளக்கேந்திய காரிகைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அவார்டை 15 செவிலியர்களுக்கு இந்த வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா 1 லட்சம் ப்ளஸ் மெடல், பதக்கம் ப்ளஸ் ஒரு சான்றிதழ் சர்டிஃபிகேட், இது 3 இந்த அவார்டில் அடங்கும். அடுத்து யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் படி பெஸ்ட் கண்ட்ரிஸ் ரேங்கிங் 2024 அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட். இதில் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரின்னு யாருக்கு அந்த ரேங்கிங் போகுது அப்படின்னா ஸ்விட்சர்லாண்ட். ஸோ இவங்க 3rd டைமாக இந்த வருஷமும் இவங்க தான் வந்து பெஸ்ட் கண்ட்ரீஸில் வந்திருக்காங்க. ஸோ செகண்ட் யார் அப்படின்னா ஜப்பான் அண்ட் 3rd யூஎஸ்ஏ. நம்ம கண்ட்ரி இந்தியா 33rd ரேங்க்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் நாளைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.